டிஎம்கே பத்தி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சீனியர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, எப்படி பழி விட மாட்டேங்கிறாங்க. துரைமுருகன் ரொம்ப காரசாரமா பேசியிருக்காரு, திரும்ப அவகாசமும் போயிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. ரஜினிகாந்தை வச்சு துரைமுருகனை மட்டம் தட்டியிருக்காரு. துரைமுருகன் என்ன பண்ணிட்டாருன்னா ரஜினிகாந்தை மட்டம் தட்டிட்டாரு. அவர் என்ன பேசுறான்னு தெரியும். அதனால இது முழுக்க முழுக்க ஸ்டாலினால் முன்மொழியப்பட்டு யாரு ரஜினி பேசி அதன் மூலம் வந்து உதயநிதி வழிமொழிந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி டிவியில கூட பார்த்தேன். பத்த வச்ச பரட்டை அட்மிட் பண்றாரு. பத்த வச்ச பரட்டன்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்த வச்சிட்டாரு இன்னைக்கு. அதனால அது நீர் பூத்த நெருப்பா அப்படியே புகஞ்சிட்டு இருக்கு. அதனால என்னைக்கு அது வந்து ஆக்சுவலா வந்து அது எரிமலை போல வெடிக்கின்றது தெரியல. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அவர் ஊருக்கு போறாரு இன்னைக்கு. அதனால ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பகிச்சு கூடாது, யாரையும் பகிச்சு கூடாது. என்ன இன்னைக்கு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு செத்து சுண்ணாம்பா வர்றாங்க எல்லாம். கிட்டத்தட்ட மீனவர்கள் பார்த்தா தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாராங்க. மீனவர்கள் பார்த்தா வந்து படகுகள் நாசமாக்கப்படுது, வலைகள் அறுக்கப்படுது, சிறை பிடிக்கப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தா பல்லாண்டு காலம் சிறையிலாங்க. இதுவரை கிட்டத்தட்ட 264 படகுகள் இருக்கு. இன்னைக்கு இலங்கையில மட்டும் 264 படகுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 34 மீனவர்கள் வந்து இன்னும் ஜெயிலில் இருக்கிறாங்க. இவர்களை வந்து மீட்பதற்கு என்ன நடவடிக்கை? மத்திய அரசு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு வந்து எதிர்த்து வாய்ப்பேசி வாதாடி போராடி மீனவர்களை வந்து படகுகளையும் வந்து மீனவர் மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு பக்கம் மீனவர்கள் நெசவாளர் பாவம் ரா மெட்டீரியல் கிடைக்கல, அவங்க போராடுறாங்க. சிறு தொழிலாம் நசுங்கப்படுறது. சிறு தொழில் தான் பிரதான தொழில். அதை காப்பாற்றுவதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. அதை காப்பாற்றாம தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா பத்தி எரியுது. சட்ட ஒழுங்கு மோசம், போதை கலாச்சாரம் மோசம். நாடு எக்கேடு கட்டு போனா என்ன? நான் அமெரிக்கா போறேன் முதலீடுன்னு சொல்லிட்டு ஈக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே ஜப்பான் போனாரு, ஒன்றும் இல்லை. அதே போல வந்து இது சிங்கப்பூர் போனாரு, ஒன்றும் கிடையாது. அதே போல துபாயில் போனாரு, ஒன்றும் கிடையாது. இப்படி அதெல்லாம் வந்து கணக்கு கொடுங்க, வெள்ளை பேப்பர் ஒயிட் பேப்பர் கொடுங்க. நாட்டு மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. எவ்வளவு எம்ஓஇ போட்டீங்க, எவ்வளவு வந்து இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகுது, அதே போல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க, இவ்வளவும். ஆனா இவ்வளவோ விட்டுட்டு இப்போ வந்து கார் ரேஸ், இந்த இன்டர்நேஷனல் கார் ரேஸ் நாட்டுக்கு தேவையாது. ஒரு போக்குவரத்து பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 31 நடக்குது 2 நாள். அந்த 2 நாள்ல கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். இது யாரு பொறுப்பு? இது அதனால இன்டர்நேஷனல் ஒரு கார் பந்தயத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் கூட இல்லையே. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் யாராவது இருக்காங்களா? அவங்க கிடையாது. அப்படி அதனால ஒரு மக்களுடைய வரி பணத்தை நல்லா இருக்க சாலையை நோண்டி போட்டுட்டு பல இடங்கள்ல பாருங்க சாலை செவ்வாய் கிரகத்தில் போற மாதிரி இருக்கு, குண்டும் குழியுமா. அந்த அளவுக்கு சாலைகள் மோசம். அந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணாங்க. ஒரு கார் ரேஸ் யாரு? அது ஏழைகள் விரும்புறதா இல்ல நடுத்தர மக்கள் விரும்புறதா? அது பணக்காரர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஏற்ற அரசு. அதான் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திமுக அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம், பிஜேபி மோடி அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம். இந்த 2 கார்பரேட் அரசாங்கம் நாட்டை குட்டிச்சோறாக்குற அந்த வேலையை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால ரோம் நகரம் வந்து தீப்பெட்டி எரியும்போது தீரோமண்ணை வந்து பிடில் வச்சானா, அந்த மாதிரி ஊர் எக்கேடு கட்டு போனா சட்ட ஒழுங்கு அதை பத்தி கவலை இல்லை, விலைவாசியா கவலை இல்லை. அப்புறம் வந்து இது சொத்து வரி ஓகே ஏத்திங்க, மின்சார கட்டணம் பல முறை ஏத்திங்க, பால் விலை அது ஏறி போச்சு. எதை பத்தி கவலைப்படாம இன்னைக்கு சிறு தொழில் புத்தகம், குழந்தைகள் படிக்கின்ற புத்தகத்தை இன்னைக்கு ஏற்றி விட்டாங்க இன்னைக்கு விலைய. அந்த அளவுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுற நிலையில இன்னைக்கு ரோம் நகர தீப்பெட்டி எரியும்போது நீராமண்ணம் பிடில் வாசித்தான்ற மாதிரி இன்னைக்கு எங்க போயிட்டாரு? அமெரிக்கா போறாரு. அதனால வந்து யாரையும் இன்னைக்கு வந்து நம்புறதுக்கு அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற சகாக்களே நம்ப முடியல அவரால். அதில் ஏதாவது கவுத்து விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுனால இன்னைக்கு வாஜ்பாயுடைய காலை கழுவி இன்றைக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் ஊருக்கு போறேன், ஏதோ ஒரு உதயநிதி, அதாவது அவர் பெரிய அளவுக்கு ஒரு அறிவாளிப்பார். அவருக்கு பேர் என்ன? உதவாநிதி தான் வச்சிருக்காங்க, புரியுதுங்க? அதாவது வந்து பெரிய தத்தின்னுவாங்க, சின்ன தத்தின்னுவாங்க. நான் சொல்ல நல்லதை யாரு பெரிய தத்தி யாரு சின்ன தத்தி நீங்களே முடிவு செஞ்சீங்க. அந்த நான் சொல்றேன் கேட்டுங்க, அந்த மாதிரி நீங்க முடிவு செஞ்சீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஆள்கிட்ட இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டா ஏதாவது ஆயிடுமே சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய அரசு நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு காபந்து
அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்ட்ரல்ல இன்னைக்கு வந்து வேண்டிட்டு இன்னைக்கு இவர் பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய காலை கழுவிட்டு இன்னைக்கு போயிருக்கு. இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல அதிமுகவுக்கு 4வது கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. யாரு அண்ணாமலை வரக்கூடிய தேர்தல்ல இவர் வந்து தனியா நின்னாரா? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியா நின்னாரா? எத்தனை கட்சி, டிஎம்கே, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், சாரி பிஎம்கே, அதுக்கப்புறம் வேந்தர் கட்சி, அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன் கட்சி, அதுக்கப்புறம் பல கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னைக்கு நான் ஓட்டு வாங்கிட்டேன். தனியா நின்றுப்பாரு. செல்வாக்கு தெரியும், பூத்துலேயே ஆள் கிடையாது. ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க முடியுமா? சேலஞ்ச் பண்ணி சொல்ற வாங்க முடியாது. நோட்டாவோட தான் நீங்க போட்டி போடுவீங்க. கடைசி காலத்தை சொல்றேன். வர 2026 பிஜேபி பொறுத்தவரை நோட்டாவோட போட்டி போடுகின்ற அந்த நிலை தான் இன்னைக்கு. அதனால கண்டிப்பா அது நடக்குது. ஓகே, விஜய்க்கு வந்து ஆர்எஸ் பாரதி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் தவிர அரசியல் யாரும் வர முடியாது. அதாவது ஒரு ஆர்எஸ் பாரதியை பொறுத்தவரை இப்போது தலைவருடைய அருமை பெருமையை இன்னைக்கு வந்து உணர்ந்தாரு. அது வரல மகிழ்ச்சி. அதனால புரட்சி தலைவர் தான். அவரை பொறுத்தவரை ஒரு சகாப்தம். எனவே அந்த சகாப்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உள்ள வரை அது வந்து அந்த சகாப்தத்தினுடைய புகழ் என்றைக்கு நிலைத்திருக்கும். எனவே அவரோடு வந்து யாருமே ஒப்பிட முடியாத ஒரு மாபெரும் தலைவர் சொன்னா நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதனால அவரோட அருமை பெருமையை ஆர்எஸ் பாரதி ஒத்துக்கிறதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.